சாரா அனிதா காதல் கதைகள் பற்றிய எனது சேனலுக்கு வருகைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் மை சேனல். சமீபத்திய கதை புதுப்பிப்புகளை பெற, மேலும் இனிமையான காதல் கதைகளை பெற எனது வீடியோவை லைக் செய்யவும், கருத்து காமெண்ட்ஸில் தெரிவிக்கவும். குகையின் முடிவு. சாபம் உடைந்த பின் குகையில் ஒளி மெதுவாக அடங்குகிறது. உடைந்த பாறைகள், மண்ணில் சிதறிய பழைய சின்னங்கள். ஜெனிஃபர் அர்ஜுன் மார்பில் சாய்ந்து இன்னும் நடுங்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் கண்ணீர் துளி அவன் மார்பில் விழுகிறது. ஜெனிஃபர் மிக மெதுவான குரல், அர்ஜுன், அந்த நிழல் போயிடுச்சு. ஆனா என்னோட மனசுக்குள்ள இன்னும் ஏதோ எரியுது. அர்ஜுன் அவள் நெற்றியில் நெஞ்சை சாய்த்து, பயந்தானே, இப்ப எல்லாம் முடிஞ்சுது. ஜெனிஃபர் தலையாட்டுகிறாள். ஆனால் அது இல்லை என்ற பதில். புதிய முகம். பின்னால் ரமேஷ் நிற்கிறான். அவன் கண்களில் மனிதமில்லை, ஆனால் தாக்குதல் இல்லை, ஒரு அமைதி. ரமேஷ் மெதுவாக, சாபம் உடையில ஜெனிஃபர், அது திசை மாறியிருக்கு. அர்ஜுன், நீ யார் இப்போ? ரமேஷ் ஒரு சிறு சிரிப்பு. உங்க பயம். ஜெனிஃபர் உடல் குலுங்குகிறது. என்ன அர்த்தம்? ரமேஷ், முன்னாடி சாபம் உங்கள பிரிக்க நினைச்சது, இப்ப உங்கள தவறான ஆசையால உடைக்க நினைக்குது. ஜெனிஃபருக்கு தொடங்கும் புதிய சவால். குகை வெளியே. கடல் அமைதியாக, ஆனால் கருமை. ஜெனிஃபர் திடீரென தலை பிடித்துக் கொள்கிறாள். விஷன் அவள் கண்முன். அர்ஜுன். ஆனால் அவன் பார்வை மாறுபட்டது. அன்பு இல்லை, அதிகாரம், உரிமை. ஜெனிஃபர் பயத்தில், அர்ஜுன், நீங்க என்னை மாதிரி பாக்குறீங்க. அர்ஜுன் அதிர்ச்சி. என்ன? அவள் கண்களில் கண்ணீர். எனக்கு உங்களை பார்க்கும்போது பயம் வருது. அதே நேரம் ஒரு விபரீதமான இழுப்பு. விபரீத ஆசையின் ஆரம்பம். ரமேஷ் குரல் சுற்றிலும் எக்கோ. அந்த குருவின் சாபம் இப்ப ஆசையா மாறுது ஜெனிஃபர். காதல் பாதுகாப்பு, ஆனா விபரீத ஆசை அழிவு. ஜெனிஃபர் அர்ஜுனை நோக்கி ஒரு படி பின்னால் செல்கிறாள். அர்ஜுன், என்ன தொடாதீங்க, நான் உங்களை விரும்புறேன். ஆனா அந்த விருப்பம் சுத்தமா இல்ல. அர்ஜுன் பலி கலந்த குரலில். ஜெனிஃபர், அண்ணி, நீ என் அண்ணி, நான் உன்னை காப்பாத்ததான். ஜெனிஃபர் கண்ணீர் வழிந்தபடி, அதுதான் எனக்கு பயம். இந்த தீவு உங்க பாதுகாப்பையே விபரீத ஆசையா மாற்ற முயற்சிக்குது. அண்ணியின் கண்ணீர் துளி. ஜெனிஃபர் மணலில் அமர்ந்து முழங்கால்களை கட்டிக்கொள்கிறாள். நான் நல்லவளா இருக்கணும் அர்ஜுன், ஆனா இந்த தீவு என்னோட மனசை கெடுக்குது. அவள் கண்ணீர் துளி மணலில் விழுகிறது. அந்த இடத்தில் ஒரு பழைய சின்னம் ஒளிர்கிறது. ரமேஷ் அதிர்ச்சியுடன், அண்ணியின் கண்ணீர்தான் இந்த தீவின் அடுத்த கதவை திறக்குது. அடுத்த பெரிய சவால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கடல் நடுவில் ஒரு பழைய கல் மேடை மெதுவாக மேலே வருகிறது. ரமேஷ், அடுத்த சோதனை ஜெனிஃபர், உன் ஆசையை கட்டுப்படுத்த முடியுமா, அல்ல அது உன்னை ஆளுமா? ஜெனிஃபர் அர்ஜுனை பார்க்கிறாள். அவள் பார்வையில் காதலும் பயமும் குற்ற உணர்வும். இந்த தீவை நான் வெல்லணும்னா நான் முதல்ல என்ன வெல்லணும்? ஜெனிஃபர் அந்த கல் மேடையை நோக்கி நடக்கிறாள். அர்ஜுன் பின்னால். ரமேஷ் மெதுவாக சொல்லும் கடைசி வார்த்தை, விபரீத ஆசை வென்றா காதல் சாகும், காதல் வென்றா ஒரு உயிர் பலி போகும். ஜெனிஃபர் நின்று திரும்பி பார்க்கிறாள். கல்மேடை கடல் நடுவில் இரவு. கடல் முழுக்க அமைதி. அந்த அமைதி பயங்கரம். பழைய கல்மேடையில் ஜெனிஃபர் நின்றிருக்கிறாள். காற்றில் அவள் முடி அசைகிறது. கண்களில் கலக்கம். அர்ஜுன் அவளுக்கு பின்னால் ஒரு அடியாவது தூரம் விட்டு நிற்கிறான். அவன் அருகே வர பயப்படுகிறான். ரமேஷ் குரல் காற்றில் எக்கோ. ரமேஷ், இந்த சோதனை உடலுக்கல்ல ஜெனிஃபர், மனசுக்குத்தான். பார்வை தொடங்குகிறது. இரவு சோதனை. ஜெனிஃபர் கண்கள் மெதுவாக மூடிக்கொள்கிறாள்.
தீவு மாயை தொடங்குகிறது. அதே குகை. ஆனா இப்ப வெளிச்சம், மென்மையான இரவு, பாதுகாப்பு உணர்வு. அர்ஜுன் அவளுக்கு அருகில் முதல் முறையாக அச்சமில்லாமல் உட்கார்கிறான். இருவருக்கும் நடுவில் ஒரு கையளவு இடைவெளி. ஆனா அந்த இடைவெளி முழுக்க டென்ஷன், பதற்றம். ஜெனிஃபரின் உள்மோதல். ஜெனிஃபர் மெதுவாக பேசுகிறாள். ஜெனிஃபர், இந்த தீவு என்ன கெட்டவளா மாற்றல அர்ஜுன். நான் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டுது. அவள் கைகள் நடுங்குகிறது. ஜெனிஃபர், உங்களை அருகில் பார்த்தா நிம்மதி, அதே நேரம் நான் என்னை இழுக்கிற மாதிரி பயம். அர்ஜுன் தலை குனிந்து. அர்ஜுன், அண்ணி, நீ என்னை தள்ளிவிட்டாலும் நான் உன்னை காப்பாத்துவேன் ஜெனிஃபர். அதுதான் என் எல்லை. அவன் அவளை தொடவில்லை. அந்த டச் இல்லாத நெருக்கம் மிக அதிகமாக உணரப்படுகிறது. இரவின் சோதனைகள். தீவு மாயை அவர்களை சோதிக்கிறது. ஜெனிஃபருக்கு அர்ஜுன் குரல் மென்மையா கேட்கிறது. அர்ஜுன், அண்ணி. மாயை கிசுகிசுப்பு. ஒரு இரவு மட்டும் பயமில்லாம நிம்மதியா? ஜெனிஃபர் கண்கள் நிரம்புகிறது. ஒரு படி முன்னால் போகிறாள். அடுத்த நொடியில் அவள் நின்று விடுகிறாள். ஜெனிஃபர் அழுகை. இது ஆசை இல்ல, இது சோதனை. அவள் திடீரென பின்னால் சென்று மணலில் உட்கார்கிறாள். முழங்கால்களை கட்டிக்கொண்டு அழுகிறாள். அர்ஜுனின் பிரேக்கிங் பாயிண்ட். அர்ஜுன் அவளிடம் ஓடி வர விரும்புகிறான். ஆனா அவன் கால்கள் நின்று விடுகிறது. அர்ஜுனின் குரல் உடைந்தது. ஜெனிஃபர் அண்ணி, நான் உன்னை தொட்டு அணைத்தால் வெற்றி பெறுவது நீயாக இருக்க மாட்டாய். தோற்று போவது நானாகத்தான் இருப்பேன். அவன் தன் முகத்தை திருப்பிக் கொள்கிறான். கண்ணீர் வழிகிறது. தேர்வு. ரமேஷ் முன்னால் தோன்றுகிறான். ரமேஷ், இப்ப சொல்லு ஜெனிஃபர், ஆசையா இல்ல அர்ப்பணிப்பா? ஜெனிஃபர் மணலில் விழுந்த கண்ணீரை தன் கையில் எடுத்துக்கொள்கிறாள். ஜெனிஃபர், நான் என்னை இழக்காம உங்களை காப்பாத்த விரும்புறேன். அதுதான் என் காதல். அவள் கல்மேடையின் நடுவில் கையை வைக்கிறாள். ஒளி. கடல் அதிர்கிறது. தியாகம். ஜெனிஃபர் கல்மேடையில் பழைய எழுத்து ஒளிர்கிறது. ஒரு இரவு தாங்கியவள் அடுத்த உயிரை காப்பாற்றுவாள். ரமேஷ் மெதுவாக. ரமேஷ், இன்னும் ஒரு சோதனை ஜெனிஃபர். அடுத்தது கண்ணீர் அல்ல, ரத்தம். ஜெனிஃபர் திரும்பி அர்ஜுனை பார்க்கிறாள். அவள் பார்வையில் அமைதி, தீர்மானம். கல்மேடை. நள்ளிரவு. கடல் திடீரென கொந்தளிக்கிறது. கல்மேடை நடுவில் பழைய எழுத்துக்கள் ஒளிர்கின்றன. ஒரு இரவு, ஒரு தேர்வு, ஒரு உயிர். ஜெனிஃபர் கண்ணீர் துடைத்து அர்ஜுனை பார்க்கிறாள். அவளின் பார்வையில் பயம் இல்லை, ஆனா அசைக்க முடியாத மோக அழுத்தம். அர்ஜுன் ஒரு படி முன்னால். அர்ஜுன், என்ன வேண்டுமானாலும் என்னோட உயிர் எடுத்துக்கோ, அவள விடு. ரமேஷ் மெதுவாக சிரிக்கிறான். ரமேஷ், இல்ல அர்ஜுன், இந்த சோதனை உயிர் கொடுக்கறதல்ல, உள்ளத்தை அடக்கிறதா. தீவின் கொடூரமான மாயை தொடங்குகிறது. இரவு காற்று மாறுகிறது. ஒளி மங்குகிறது. ஜெனிஃபருக்கு அர்ஜுன் அருகில் இருப்பது பாதுகாப்பா தெரியவில்லை, மிக வலிமையான இழுப்பாக தெரிகிறது. அவள் கைகள் நடுங்குகிறது. மூச்சு வேகமாகிறது. ஜெனிஃபர் உள்ளுணர்வு. நான் தப்பா நினைக்கல, ஆனா நான் என்னை இழக்கிறேன். அர்ஜுன் அவளிடம் அருகே வர முயற்சிக்கிறான். ஆனா கல்மேடை அவனை தள்ளுகிறது. கண்ணுக்கு தெரியாத சக்தி. ரமேஷ், இன்னிக்கு இரவு அவள்தான் தேர்வு. தன்னை. ஜெனிஃபர் விளிம்பிற்கு தள்ளப்பட்டார். ஜெனிஃபர் மெதுவாக அர்ஜுனை நோக்கி நடக்கிறாள். அவளின் கண்களில் காதல் இல்லை, குழப்பம், மோக அழுத்தம். ஜெனிஃபர் கண்ணீர் வழிய, என்னை நிறுத்து அர்ஜுன், நான் என்னை காப்பாத்த முடியல. அர்ஜுன் கத்துகிறான். அர்ஜுன், நீ என் அண்ணி, நீயே இருக்கணும் ஜெனிஃபர். அவன் திரும்பி பார்க்காமல் தன் கையை கல்லில் வைக்கிறான். அர்ஜுன், என்னை எடுத்துக்கோ, அவள விடு. தீவின் உண்மையான கொடூரம். கல்மேடை அர்ஜுன் கையை காயப்படுத்துகிறது. இரத்தம் சொட்டுகிறது. ஜெனிஃபர் அதிர்ச்சியில் நின்று விடுகிறாள். ரமேஷ், பாரு ஜெனிஃபர், அவன் உன் மோகத்துக்கு பலியாக தயாரா இருக்கான். ஜெனிஃபர்
மெதுவாக பின்னால் செல்கிறாள். அவள் குரல் உடைகிறது. ஜெனிஃபர், இது காதல் இல்ல, இது அழிவு. அவள் திடீரென மணலில் மண்டியிடுகிறாள். ஜெனிஃபர், கத்தி, என்ன எடுத்துக்கோ, ஆனா அவனை விடு. தேர்வு. கல்மேடை ஒளிர்கிறது. யாரை இழக்க தயாரா? ஜெனிஃபர் தன் நெஞ்சில் கை வைத்து மூச்சை கட்டுப்படுத்துகிறாள். ஜெனிஃபர், நான் என்னோட மோகத்தையே இழக்க தயாரா இருக்கேன். அவன் உயிர் வேண்டாம். அவள் கண்களை மூடுகிறாள். கண்ணீர் விழுகிறது. அந்த கண்ணீர் மணலில் விழுந்தவுடன் ஒளி வெடிக்கிறது. கடல் அமைதியாகிறது. அர்ஜுன் கையில் இருந்த காயம் மெதுவாக மறைகிறது. ரமேஷ் அதிர்ச்சியுடன், ரமேஷ், நீ முதல் சோதனையை வென்றிட்ட. ரமேஷ் மெதுவாக, ஆனா அடுத்தது உன் உயிரில்ல, அவனோட எதிர்காலம். ஜெனிஃபர் அர்ஜுனை பார்க்கிறாள். இந்த முறை அவள் பார்வையில் தெளிவு. தீவு விடியற்காலம். இரவு முழுக்க அடங்காத கடல். விடியற்காலம் வந்ததும் அச்சமூட்டும் அமைதியாக மாறுகிறது. ஜெனிஃபர் கல்லின் மேல் உட்கார்ந்து அர்ஜுனை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவன் தூங்கவில்லை. கண்களின் பயம், முன்பில்லாத முடிவு பயம். அர்ஜுன் மெதுவாக, ஜெனிஃபர் அண்ணி, இந்த தீவு என்னை விடமாட்டேங்குது போல. ஜெனிஃபர் அவனிடம் அருகே வருகிறாள். தொட்டுவிடவில்லை. ஆனா அவளின் அருகாமை அவனுக்கு துணிச்சல் தருகிறது. ஜெனிஃபர், பயப்படாதீங்க, நான் இருக்கேன். அந்த வார்த்தையில் அதிகமான அன்பும் அடக்க முடியாத மோகத்தின் நிழலும். அர்ஜுனின் விதியை ரமேஷ் வெளிப்படுத்துகிறார். ரமேஷ் பாறை பின்னாலிருந்து வெளிவருகிறான். அவனின் முகத்தில் இந்த முறை சிரிப்பு இல்லை, ஒரு தீர்ப்பு. ரமேஷ், அர்ஜுன், இந்த தீவு உன்னை சும்மா விட்டுவிடாது. ஜெனிஃபர் திடுக்கிடுகிறாள். ரமேஷ், நீ இங்க இருந்த ஒவ்வொரு நொடியும் தீவின் சாபத்தை உன் ரத்தத்திலே ஏத்திட்ட. அர்ஜுன் முகம் வெண்மையாகிறது. ரமேஷ், ஒரு நாள் நீ இங்க இருந்து தப்பிச்சாலும் உன் வாழ்க்கை சாதாரணமா இருக்காது. ஜெனிஃபர் அவனை பார்த்து மிகவும் பதறுகிறாள். ஜெனிஃபர், அதுக்காக என்ன செய்யணும்? தீவின் ஆட்சி. ரமேஷ் கடலை நோக்கி கையை நீட்டுகிறான். ஒருத்தி இவனை தன் உயிரை விட மேலா நேசிச்சா அவள் இந்த தீவை நிரந்தரமா விட்டு போகணும். ஜெனிஃபர் அதிர்ச்சியில் ஒருபடி பின்னால். ரமேஷ், அவள் திரும்பி வந்தா அவன் இறந்திடுவான். அந்த வார்த்தை ஜெனிஃபர் நெஞ்சை கிழிக்கிறது. அர்ஜுன் கண்ணீர் அடக்கிக் கொண்டு, அர்ஜுன், ஜெனிஃபர், இது உங்க சோதனை இல்ல, என் விதி. ஜெனிஃபரின் பயமும் பாசமும். ஜெனிஃபர் அர்ஜுனுக்கு முன் மணலில் மண்டியிடுகிறாள். அவளின் குரல் நடுங்குகிறது. ஜெனிஃபர், நான் உங்களை இழக்க மாட்டேன். அவள் கையை அவனின் கைக்கு அருகே கொண்டு வந்து நிறுத்துகிறாள். தொடவில்லை. ஜெனிஃபர், இந்த மோகமும் இந்த அன்பும் ரெண்டுமே என்னை பயமுறுத்துது. அர்ஜுன் அவளை காணாமல் கடலை பார்க்கிறான். அர்ஜுன், நீங்க போனா எனக்கு வலி, ஆனா நீங்க இருந்தா உங்களுக்கு அழிவு. ஜெனிஃபரின் இறுதி சபதம். ஜெனிஃபர் மெதுவாக எழுந்து ரமேஷை பார்க்கிறாள். அவள் கண்களில் இப்ப பயமில்லை, தீர்மானம். நான் போறேன். அர்ஜுன் அதிர்ச்சியில். அர்ஜுன், ஜெனிஃபர். ஜெனிஃபர் அவனை பார்க்காமல் சொல்கிறாள், நான் உங்களுக்காக என்னை இழக்கிறேன். அதுதான் என் கடைசி அர்ப்பணிப்பு. அவள் திரும்பி அர்ஜுனை பார்க்கிறாள். ஜெனிஃபர் கண்ணீர் வழிய, இந்த அன்பு உங்களை காப்பாத்தணும். என்னை வேண்டாம். தீவை விட்டு நிரந்தரமாக வெளியேறுதல். கடல் நடுவில் மெதுவாக ஒரு பழைய படகு மேலே வருகிறது. ரமேஷ் மெதுவாக, இந்த படகுல ஏறினா திரும்ப வர முடியாது ஜெனிஃபர். ஜெனிஃபர் ஒரு நிமிடம் அர்ஜுனை பார்த்து கொண்டே இருக்கிறாள். அவளின் பார்வையில் மோகத்தின் நிழல், அன்பின் உச்சம், பிரிவின் வலி. அவள் படகில் ஏறுகிறாள். அர்ஜுன் மணலில் நின்று அழுகிறான். அர்ஜுன் கத்தி, என்னை மறக்காதீங்க. ஜெனிஃபர் திரும்பி பார்த்து மெதுவாக, நான் போனாலும் என் உயிர் உங்களோடதான்.
படகு மெதுவாக மூடுபனி உள்ளே மறைகிறது. தீவு அமைதியாகிறது. ரமேஷ் அர்ஜுனை பார்த்து கடைசி வார்த்தை. அவள் போனதும் சாபம் உடைஞ்சது. ஆனா உன் வாழ்க்கை இப்பதான் ஆரம்பம். அர்ஜுன் கடலை நோக்கி நின்று கொண்டே இருக்கிறான். தீவில் அர்ஜுன் தனியாக இருக்கிறான். தீவு பல நாட்கள் கழிந்த பிறகு அதே கடல், அதே காற்று. ஆனா இப்ப முழுக்க வெறுமை. அர்ஜுன் பாறையோரத்தில் உட்கார்ந்திருக்கிறான். கண்ணில் தூக்கமில்லை. கையில் ஒரு சின்ன கல். ஜெனிஃபர் போகும்போது அவள் காலடியில் இருந்து எடுத்த கல். அர்ஜுன் உள்ளுணர்வு. அண்ணி, நீ இல்லாத இந்த தீவு சாபமில்லாததாக இருக்கலாம். ஆனா உயிரில்லாம இருக்கு. அவன் எழுந்து கடலை நோக்கி கத்தவில்லை. அழவும் இல்லை. அமைதியா சொல்கிறான். அர்ஜுன், அண்ணி, நீ சொன்ன மாதிரி நான் வாழ்றேன் ஜெனிஃபர். ஆனா ஒவ்வொரு மூச்சும் உன் பெயர்தான். அதே நொடியில் கடல் காற்று திடீரென மாறுகிறது. மூடுபனி. அர்ஜுன் திடுக்கிடுகிறான். தூரத்தில் ஒரு உருவம். அண்ணி. ஜெனிஃபரின் வருகை. மீண்டும் சந்திப்பு. மூடுபனிக்குள்ளிருந்து ஜெனிஃபர் வெளிவருகிறாள். மாறாத முகம். ஆனா கண்களில் வாழ்ந்த வலி. அர்ஜுன் நம்ப முடியாமல். அர்ஜுன் மெதுவாக, இது கனவா? ஜெனிஃபர் ஒரு படி முன்னால். ஜெனிஃபர், இல்ல, விதி. அர்ஜுன் அவளிடம் ஓடவில்லை. நின்ற இடத்திலேயே கண்ணீர் வருகிறது. அர்ஜுன், அண்ணி, நீ வரமாட்டேன்னு தீவு சொன்னதே. ஜெனிஃபர் அவனுக்கு அருகில் வந்து நின்று கொள்கிறாள். ஜெனிஃபர், தீவு என்ன அனுப்பிச்சு. விதி திரும்ப அழைச்சது. இருவருக்கும் நடுவில் ஒரு மூச்சு இடைவெளி. ஜெனிஃபர் மெதுவாக. ஜெனிஃபர், நான் போன பிறகுதான் புரிஞ்சது அர்ஜுன். உங்களை விட்டு போறது தியாகம் இல்ல, தண்டனை. அர்ஜுன் அவளை காணாமல் கடலை பார்க்கிறான். அர்ஜுன், அண்ணி, நான் உன்னை மறக்க முயற்சி பண்ணல. உயிரோட இருக்க கற்றுக்கிட்டேன். ஜெனிஃபர் அவள் கையை மெதுவாக அவனின் கைக்கு மேல வைக்கிறாள். இந்த முறை யாரும் தடுக்கவில்லை. தீவும் இல்லை. ஜெனிஃபர் கண்ணீர் வழிய, இந்த மோகமும் இந்த அன்பும் இப்ப பயமா இல்ல. அர்ஜுன் அவளை பார்க்கிறான். அர்ஜுன், நீ திரும்ப வந்தா நான் இருக்கிறது என்ன? ஜெனிஃபர் உண்மையாக சொல்கிறாள். ஜெனிஃபர், உன்னை பார்க்க மாட்டேன். கீழே இறங்குது. சூரியன் மூடுமணிக்குள்ளிருந்து மெதுவாக வெளிவருகிறது. தீவு முதன்முறையாக அமைதியாக சுவாசிக்கிறது. அவர்கள் திரும்ப சேர்ந்தது சாபத்தால் இல்லை, ஆசையால் இல்லை, விதியால். ஜெனிஃபர், பயப்படாதே அர்ஜுன், நான் இங்கே இருக்கிறேன். அந்த வார்த்தைகளில், அவளது குரலில் அளவற்ற அன்பு இருந்தது. மேலும் அர்ஜுன் மீது கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆசையின் நிழலும் இருந்தது. ஜெனிஃபர் அர்ஜுனை கட்டிப்பிடித்து கடல் மனதில் விழுந்தாள். அவள் தன் கட்டுப்பாற்ற உணர்வை அவன் மீது பாய்ந்து பகிர்ந்து கொள்கிறாள். மற்றும் அர்ஜுன் மீது கட்டுப்படுத்த முடியாத ஆசையின் நிழல். இருவரும் முழுமையாக மகிழ்ச்சியுடன், திறந்த மனநிலையைப் போல.